அல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். தேவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஒரு விஷயம் கூட கர்த்தாவே, என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னித்து தேவரே சொல்றோம்பா, அடியை நீ மறைத்து நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அதன் பிரகாரம் கர்த்தாவே சொல்றோம்பா, நீரே வெளிப்படுவீராக. தொடர்ந்து பெருமைப்படுத்திக் கொள்ளுங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வாசிங்க. அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, அல்லேலூயா. இப்போ உன் விண்ணப்பத்தை அவர் உனக்கு என்ன பண்றாரு? கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அண்ணாள் பாத்தீங்கன்னா ரொம்ப மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. அவ வந்து ஏதோ ஒரு மனசுல ஒரு பாரத்தை ரொம்ப ரொம்ப நாள் வச்சுட்டு என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் காத்துட்டு இருக்காங்க அதுக்காக. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் விண்ணப்பத்தை அவர் உனக்கு ஏலியின் மூலமா என்ன பேசுறாரு? உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, நிறைய நம்முடைய மனசுல வந்து பாரங்கள் நிறைய இருக்கு, நமக்கான தேவைகளும் அதிகமா இருக்கு. அது எப்படி இருக்குனாக்கா 1 சாமுவேல் 1:16 அப்போ அந்த பாரம் எப்படிப்பட்டதா இருக்குது? மிகுந்த விசாலத்தினாலும்னா ரொம்ப அவங்க மன பாரம், அவங்களால அதை வந்து தாங்க முடியாத அளவுக்கு நமக்கு என்ன சில நேரங்கள் இருக்கு, ஒரு பாரம் இருக்கு. இது எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு சில நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்? அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு அதுக்கான விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆனா என்ன பண்றோம்? ஆண்டவரை விட்டுறோம். சில நேரங்கள்ல ஆண்டவரை விட்டுட்டு என்ன பண்றோம்? மனுஷர்கிட்ட போய் அதை நம்ம என்ன பண்றோம்? ஷேர் பண்றோம். அல்லேலூயா. நம்ம மனுஷர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. அதை வந்து யார்கிட்ட ஷேர் பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய காரியங்களை வந்து விடுவிக்கிற ஒரே சக்தி யார்கிட்ட இருக்குன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் இருக்கு. நம்ம வந்து மற்றவங்க கிட்ட ரொம்ப பழகினவங்களா கூட இருக்கலாம், நமக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருக்கலாம். அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லும் பொழுது அவங்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுவா இருக்காது. நம்ம முன்னாடி பேசுவாங்க, ஆனாலும் அதனால நமக்கு என்ன பலன் இருக்கு? அவங்களால ஒண்ணுமே இருக்கா, அதுக்கான தீர்வு அவங்களால கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய பாரங்கள் வந்து எதனுடைய அளவுக்கு என்றது அப்படின்னாக்கா, நம்முடைய பாரங்கள் எவ்வளவு தூரம் இருக்கு, கவலை எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னா, யோபு 6:2-3 வாசிக்க. என் துக்கம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்போ அவங்க வந்து ஒரு சஞ்சலம் உள்ள ஸ்திரியா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா மனபாரம், அவங்களோட பாரம், நம்மளுடைய பாரங்கள் எல்லாம் சில பேரோட பாரங்கள், அவங்க எவ்வளவு பிரச்சனை இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்குள்ள அந்த டிப்ரெஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணிருக்கு? கடற்கரை மணலை போல இருக்குதான். கடற்கரை மணல் தான் எவ்வளவு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசுல அவ்வளவு டிப்ரெஷன் இருக்கு. ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு நிறைவேறல, அவங்க எதிர்பார்த்தது ஏதோ ஒன்று வரல அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க? அந்த இடத்துல வந்து அவங்க ரொம்ப மனபாரத்தோட இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஆண்டவர் இடத்துல நம்ம இன்னும் கிட்டி சேரணும். சில நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாருனாக்கா, சில டெஸ்ட் வைக்கிறாரு, நமக்கான சில பரீட்சைகளை ஆண்டவர் வந்து வைக்கிறாரு எப்பொழுதுமே. அப்போ அந்த இதுல வந்து நம்மளோட மகன் வந்து இதை வந்து இது பண்றானா, அவனுக்கு எதுவுமே நமக்கு ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா அதனுடைய பயன் நமக்கு என்ன ஆகுது? அதை ஈஸியா நம்ம மறந்துடுவோம். ஒரு பொருளை வந்து நம்ம காத்திருந்து எடுக்கும் பொழுதுதான் அது நமக்கு என்ன ஆகுது? அது
அல்லேலூயா. ஆமென். இதுல வந்து சங்கீதம் 118 என்று வாசிங்க. அல்லேலூயா. நம்ம இந்த பிரச்சனை இருக்கும்போது யாரை நம்பணும்? கர்த்தரை மட்டும் தான் நம்ம நம்பணும். அல்லேலூயா. மனுஷரை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அல்லேலூயா. அப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது சில நேரங்களில் நம்ம வந்து எல்லாம் வெளியே போயிட்டு வருவோம், சில காரியங்கள் நமக்கு இருக்கும். ஆனா ஆண்டவர் வந்து நமக்கு பின்னாடியே இருக்கிறார். ஆனா நமக்கு அது தெரியாது. ஆண்டவர் வந்து நம்ம கூடவே இருக்கிறார். இருந்தாலும் வந்து என்னன்னாக்கா சில நேரத்தில் நம்ம தான் என்ன பண்றோம்? ஆண்டவரை நம்ம விட்டுறோம். அவரை தேடாம யாரை தேடுறோம்? மனுஷனை நம்ம தேடுறோம். அல்லேலூயா. நம்ம மனுஷனை அந்த மாதிரி தேடும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, யோவான் 20:29 வாசிங்க. அல்லேலூயா. காணாதிருந்தும் நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கணும். அதாவது சில காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்னாக்கா வைராக்கியம் பாராட்டணும். அல்லேலூயா. சில காரியங்கள் நமக்கு வேணும் அப்படின்னா ஏதோ நம்ம ஏனோத்தாலும் ஜோமானா அது கிடைக்கிறது இல்லை. அதற்கான நம்ம பிரயாசப்படணும். சில விஷயங்களுக்காக நம்ம பிரயாசப்படணும். ஒரு காரியம் நீங்க வச்சிருக்கிறீங்க, அது நல்லபடியா நடக்கணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய முழு உள்ளத்தை ஆண்டவர்கிட்ட ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதன் பிரகாரம் நம்ம காத்திருந்து அதுக்கான ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த வைராக்கியம் எப்படி இருக்கணும்னா, நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஃபாஸ்டிங் போட்டு அழுது நம்ம ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா அவர் நமக்கு என்ன பண்றாரு? நமக்கான உத்தரவு அவர் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இங்க இடத்துல அண்ணால் பாத்தீங்கன்னாக்கா 1 சாமுவேல் 1:18 பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்றாங்க பாருங்க. ஆமென். பாத்தீங்களா? அப்போ அந்த இடத்துல அவ என்ன பண்றா? அது வரைக்கும் அவ வந்து சாப்பிடல, அதுக்கப்புறம் தான் அவ போயிட்டு போஜனம் பண்றா. அப்போ அந்த மாதிரி நம்ம சில நேரங்களில் சில காரியங்களுக்காக நம்ம பண்ணும் பொழுது அதற்கான ஒரு வைராக்கியத்தை நம்ம பாராட்டணும். அந்த வைராக்கியம் இல்லைன்னா ஆண்டவர் வந்து என்ன செய்ய மாட்டாரு? சில நேரங்களில் நமக்கான காரியங்களை கொஞ்சம் தள்ளி போடுறாரு. அது தள்ளி போகலாம், ஆனா அது வந்து என்ன ஆகாது? நடைபெறாம இருக்க போறது இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து ஆண்டவரத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து நம்மளுடைய ஆவியை ஊற்றி அந்த இடத்துல நம்ம வந்து தேவ சமூகத்துல நம்ம வந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய விண்ணப்பத்தை அவர் என்ன பண்றாரு? அவர் கேட்க அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே நமக்கு அதை செய்யறதுக்கு அவரு ரெடியா இருக்காரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? அதை செய்யறதுக்கு ரெடியா இருக்காரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க வந்து அதாவது நான் உங்களை காண்கிறேன், ஆனா நீங்க என்ன காணாம விசுவாசிக்கிறீங்க. அந்த இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு? தோமா கிட்ட அவர் என்ன சொல்றாரு? பாக்கியவான்கள். அப்போ ஆண்டவர் எப்பவுமே நமக்கான ஒரு பரீட்சை வைக்கிறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஆதாம் காலத்துலதே இருக்கிறது. ஆதாம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அவர் நினைச்சிருந்தா அந்த ஒரு மரத்தை அவர் வைக்காம இருந்திருக்கலாம், அந்த கனியை புசிக்காம அந்த சப்ஜெக்டே இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அங்கேயே பாத்தீங்கன்னா என்ன வருது? ஒரு டெஸ்ட் வைக்கிறார் ஆண்டவர். சோ நம்ம லைஃப்ல எல்லாமே பாத்தீங்கன்னா அது நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ஏதோ போறோம், எதுக்கு ஸ்கூல்ல எல்லாம் டெஸ்ட் வைக்கிறாங்க? சும்மா அப்படியே படிச்சுட்டு அப்படியே அடுத்த கிளாஸ் அனுப்பலாம்ல. நீ படிச்சியா அதுக்கான ஒரு நீ வர்த்தா இல்லையா, நீ வர்த்தா இல்லையா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த எக்ஸாம் வச்சாதான், அந்த டெஸ்ட் வச்சாதான் நம்ம என்ன பண்றோம்? அதை நம்மளால பாஸ் பண்ண முடியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 16:13 வாசிங்க. ஆமென். காண்கின்ற அல்லேலூயா. அவர் நம்ம என்ன பண்றாரு? மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. என்னை காண்பவரை இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? நான் கண்டேன். அப்போ எந்த அளவுக்கு அவன் வந்து ஆண்டவரை வந்து அந்த அளவுக்கு விசுவாசிச்சு, அந்த அளவுக்கு அவன் எவ்வளவு தூரம் அவன் உட்கார்ந்து பிரேயர் பண்ணியிருந்தா, எந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு விசுவாசமா இருந்திருந்தா, என்னை காண்பவரை நான் கண்டேன். அவரை காண்ற வரைக்கும் அவங்க என்ன பண்றது இல்ல, விடுறது இல்ல. வைராக்கியம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் மேல என்ன பண்றாங்க? அவங்க ஒரு வைராக்கியமா இருக்காங்க. அப்ப என்ன ஆகுறாங்க? என் பிள்ளை என் மேல இவ்வளவு வைராக்கியமா இருக்காங்க, என்னுடைய விஷயத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லி ஆண்டவர்
என்ன பண்றாரு ஆண்டவர், நமக்கான காரியங்களை அவர் செய்து மற்ற விஷயங்களுக்காக நீ வந்து இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுறார். நீ என்ன விண்ணப்பம் செய்தியோ, ஆனா அதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சில நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், நம்மளா மனுஷ ரீதியா ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு அது பிரகாரம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எப்ப நம்ம ஜெபம் பண்ணாலும் சில விஷயங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண நல்லதுதான். ஆனா மனுஷனோட பார்வை வேற, ஆனா ஆண்டவர் பார்க்கறது பார்வை வேற, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற சித்தம் வேற. அப்போ அந்த நேரத்துல நம்ம வந்து போயிட்டு அவங்க வந்து நம்மளா எதனா ஒண்ணு சொல்லி ஜெபம் பண்றதை விட, ஆண்டவரே இந்த இடத்துல உங்களுடைய சித்தம் என்னப்பா எனக்கு தெரியல, நம்ம அங்க சரண்டர் ஆயிடும். உங்களுடைய சித்தம் என்னப்பாங்க, நம்மளோட சித்தம் பிரகாரம் எனக்கு செய்யுங்கப்பா, இந்த கோரிக்கை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன், இந்த கோரிக்கை கரெக்டா, இது எனக்கு வந்தா நல்லா இருக்குமா அப்படின்றது எப்ப தெரியும், அவருடைய சித்தம் பிரகாரம் அது நடக்கும் பொழுதுதான் அது தெரியும். நீங்களா ஒன்றை வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம நினைக்கலாம், மனுஷன் வந்து என்ன பண்ணுவான், எப்பவுமே அதிக புத்திசாலி நினைச்சு அதெல்லாம் யோசிப்பான், இது நல்லா இருக்கும்னு. ஆனா அதோட பின்விளைவுகள் என்னன்றது ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். சில இடத்துல நம்ம ஒரு இதை பார்க்க போவோம், இல்ல ஏதோ ஒரு பொருளை பார்க்க போறோம், இல்ல ஒரு வண்டி வாங்க போறோம், அப்புறம் ஏதோ ஒரு பெண் வீட்டாரோ மாப்பிள்ளை வீட்டாரோ பார்க்க போறோம். அந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி வந்து வண்டி பொருள் இதெல்லாம் ரெவ்யூ பண்ணுவோம். என்னதான் ரெவ்யூ பண்ணாலும் ஆண்டவர் நமக்கு உனக்கு என்ன சித்தமா இருக்கு, உனக்கு என்ன அது கெப்பாசிட்டியா இருக்குமோ, அதாவது உனக்கு ஏற்றது எதுவோ அதை வந்து ஆண்டவர் செய்வாரு. அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நம்ம விடும் பொழுதுதான் அந்தந்த நேரத்துல ஏற்ற நேரத்துல அதை கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. நீயா ஒரு பிரயாசப்பட்டாலும் ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரம் அதை விட்டுருங்க. ஆண்டவரே இது மாதிரி நான் ஒரு பிரயாசம் பண்றப்பா, உங்களோட சித்தம் இது என்னவோ அது பிரகாரம் நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு நீங்க வந்து அவருடைய தேவ சமூகத்துல நீங்க அதற்காக வைராக்கியம் பாராட்டி, அல்லேலூயா, நீங்க எப்பொழுது ஆண்டவருடைய விண்ணப்பத்தை செய்யறாரு, அண்ணா என்ன பண்றாங்க இடத்துல மனக்லேசமுள்ள ஸ்திரியா இருக்கிறா, அவளால முடியல, அவருடைய பாரங்கள் அவங்களுக்கு என்ன இப்படி ஆயிடுச்சு, இன்னும் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இந்த விஷயங்கள் நடக்கலையே அப்படின்னு அவன் என்ன பண்றா, மனபாரத்தோட அங்க இருக்கிறா. ஏரியா ஒரு நிமிஷம் என்ன பண்றாரு, குடிச்சிட்டு இருக்காதா, என்ன ரொம்ப நேரமா வந்து பண்ணிட்டு இருக்கா. அப்ப எந்த அளவுக்கு அவ வந்து இது பண்ணியிருந்தா அந்த ஆசாரியனே வந்து கூப்பிட்டு கேட்கிற அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. அப்பதான் அவர் சொல்றா, ஆண்டவரே நீங்க நினைக்கிற மாதிரி, ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்லை, இந்த மாதிரி என்னோட மனசுல இவ்வளவு பாரம் இருக்கு, அதனால நீங்க வந்து அதனாலதான் நான் இங்க இருக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றா. அப்போதான் ஆண்டவர் ஏலிகிட்ட பேசி என்ன சொல்றாரு, தேவனிடத்துல நீ கேட்ட ஒரு விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். அப்போ நம்ம என்னைக்கெல்லாம் வந்து நம்ம நினைக்கிறோமோ, நம்ம வந்து சில விஷயங்கள் நினைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய சித்தமா இருக்காரு, நம்மளுடைய இதயத்தை அவர்கிட்ட ஊற்றும் பொழுது அது கண்டிப்பா நிறைவேறாம இருக்காது. மேபி கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனா இதற்கான காரியங்களை அவர் நடத்தணும்னு நினைக்கும் பொழுது அதை ஏற்ற வேலையில அதை என்ன பண்றாரு, அவரு கண்டிப்பா நடத்தி தீர்வார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. இது மாதிரிதான் என்னன்னாக்கா, ஒரு மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வரைபடம் இருக்காங்க. அந்த ஒரு மால் அந்த மாதிரி இடத்துல பொது இடத்துல ஒரு வரைபடம் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து செஸ் விளையாடுற மாதிரி இருக்கும். அந்த செஸ் விளையாடும் போது என்னன்னாக்கா, இவங்க ஒருத்தர் ஆடுவாங்க, அவங்க ஒருத்தர் ஆடுவாங்க, அப்படிதான் அது மாறி மாறி விளையாடுவாங்க இல்லையா. அதுல ராஜா ராணி சிப்பாய்கள், அது ஒரு போருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அதுல இருக்கும். யார் யாரா இருக்காங்க அவங்க ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் அது லாஸ்டா யார் வந்து அது மொத்தமா காயின்ஸ் போயிட்டோ அதுல அவங்க தோற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிசாசு உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு வரைபடம் செஸ் போர்டு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் அவன் கூட போராடி எல்லாத்தையுமே அதை இழந்துட்டான் இல்லையா, அவன்கிட்ட எதுவுமே இல்லையா. அப்போ எல்லாம் பார்த்த உடனே அவனுடைய முகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வா இருக்கான். அவனுடைய முகத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இல்ல அவ்வளவுதான் நம்ம தோத்துட்டோம், இந்த விஷயங்களை நமக்கு இப்போ இதில் நம்ம ஜெயிக்க போறது இல்லை அப்படின்னு அவனுடைய மனசு என்ன ஆயிடுச்சு, அவன் மனசுல தீர்மானம் ஆயிடுச்சு. அவன் நினைச்சிட்டு இருக்கான், ஆண்டவரே இந்த மாதிரி அவன் நினைச்சிட்டு ரொம்ப சோர்வா உட்கார்ந்துருக்கான். அப்போ எல்லாரும் பார்த்துப்பா அந்த ஓவியத்தை பார்த்து போயிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் சாம்பியன் ஒருத்தன், அவன் வந்து அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க செஸ் போர்ட்ல, அந்த காயின்ஸ் எல்லாம் அவன் நோட் பண்ணி பார்த்தான். அப்போ அவன் நோட் பண்ணி பார்த்துட்டு அந்த வரைபடம் இருக்கிற இடத்துல மற்றவங்க சொல்றானா, அந்த ராஜா வந்து இன்னும் சாகல, அந்த ராஜாக்கு இன்னும் ஒரு மூவ் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கிங்குக்கு வந்து என்ன இருக்கு, ஏன்னா செஸ்ல பாத்தீங்கன்னா கிங் தான் மெயின், குவீன் எல்லாத்துக்கும் போலாம், ஆனா கிங் வந்து போயிட்டாருன்னா அந்த ஆட்டம் வந்து க்ளோஸ். ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது அவனுக்கு தெரியல, அந்த மனுஷனுக்கு தெரியல, அவன் ரொம்ப சோகமா உட்காந்துருக்கான். ஆனா அந்த செஸ் பிளேயர் அந்த இவன் இருக்கான சாம்பியன் அவன் பார்த்து சொல்றானா, the king has one more move,
அந்த ஒரே ஒரு மூவ் இருக்கு. அதனால நம்ம வந்து தோத்துட்டோம், நம்ம முடியல அப்படின்னு நம்ம நினைக்கவே வேணாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இன்னும் ஒரு மூவ் உங்களுக்காக வச்சிருக்காரு. அல்லேலூயா. கடைசியாக ஒரு மூவ் இருக்கு. அந்த 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 நகர்த்துதல்ல கண்டிப்பா சாத்தான் வெற்றி பெற முடியவே முடியாது. என்னன்னா நீங்க அதற்கான காரியங்களை ஜெபித்து 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 நீங்கள் அதை சிந்தனை செய்து உங்களிடத்தில் வைராக்கியம் நீங்கள் பாராட்டி, அல்லேலூயா, நீங்கள் எப்பொழுது உங்கள் காரியங்களிலே நீங்கள் வைராக்கியம் பாராட்டுகிறீர்களோ அன்று ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன செய்யறாரு, இறங்கி வந்து இன்னும் எனக்கு ஒரு மூவ் இருக்கான் மகனே, நான் உன்னை எப்போதும் கைவிடுறதில்லை, நீ இது பண்ணும் பொழுது அவர் ஒரு ஸ்டெப் உனக்காக எடுத்து வைக்கிறாரு. அந்த கிங் அந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் பொழுது அந்த சாத்தா என்ன ஆகுறாங்க, அவன் ஜெயிக்க முடியாத அளவுக்கு அவன் தோற்று போறான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி வந்து ஆதியாகமம் 33:11 வாசிங்க. நீங்க அந்த மாதிரி செய்யும் பொழுது தேவன் நமக்கு என்ன பண்றாரு பாருங்க. ஆதியாகமம் ஆமென். தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டார். அல்லேலூயா. தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. அப்போ நீங்க சில நேரங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவரே இறங்கி வந்து நமக்காக என்ன பண்றாரு, அனுகிரகம் செய்கிறார். அல்லேலூயா. உனக்கு வேண்டியதெல்லாம் உண்டு மகனே அப்படின்னு என்ன சொல்றாரு, அவரு நமக்கான காரியங்களை அவர் வாய்க்க செய்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணணும், நமக்கான காரியங்கள்ல அவங்க வந்து நம்ம வந்து உறுதியா இருந்தோம் அப்படின்னாக்கா என்றைக்குமே ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்கறதே இல்லை. அவர் என்ன பண்றாரு, அவரை நம்ம விசுவாசிக்கணும். அதுதான் விஷயமே. நம்ம வந்து காணாம விசுவாசிக்கிற பாக்கியவான்கள் நம்ம வந்து அவர் மேல வச்சு ஒரு விஷயத்தை வச்சுட்டா அந்த விஷயம் நடக்கும். கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு செய்வாரு. ஏற்றதை ஏற்ற வேலை செய்கிற தேவன் அவர் செய்வாருன்னு நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். நீ எந்த அளவுக்கு நீ விசுவாசிக்கிற அதுதான் உனக்கு டெஸ்ட். உனக்கு என்ன டெஸ்ட், பரீட்சை ஆனுவல் எக்ஸாம் எங்க வைக்கிறாங்க, உன்னுடைய விசுவாசத்துல தான் உனக்கு டெஸ்ட். அதை நீ செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு, கண்டிப்பாக உனக்கு ஏற்ற காரியங்களை ஏற்ற வேலையில அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, ஏன் இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னா நமக்காக அவர் வந்து மன்னிச்சிருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் வந்து அவர் மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, வெளிப்படுத்தல் விசேஷத்துல 1:18 பாருங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் நமக்காக உயிரோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த நேரத்துல நம்ம வந்து சில காரியங்களை வந்து உயிருள்ள தேவன்கிட்ட நம்ம வந்து வைக்கிறோம். அது வந்து ஏதோ ஒரு சிலையோ இல்ல உயிரில்லாத பொருளோ கிடையாது. அது வந்து என்னது, ஒரு நம்மளுடைய தேவன் உயிருள்ள தேவன். அப்போ நமக்காக அவர் மன்னிச்சிருக்காரு, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மன்னிச்சிருக்காரு, நமக்காக அவர் ரெப்ரசன்ட் பண்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் இடத்துல நம்ம அதை பண்ணும் பொழுது அனைத்தையும் அவர் செய்ய வல்லவரா இருக்கார். அல்லேலூயா. அதனால இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன, நமக்கு நம்ம தேவனிடத்துல நம்ம கிட்ட சேர்ந்து அவரிடத்துல நம்முடைய ஆவியை ஊற்றி அந்த சில காரியங்களுக்காக நம்முடைய விண்ணப்பங்களுக்காக நம்மளை வந்து வைராக்கியம் பாராட்டும் பொழுது அந்த தினத்திலே கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக அந்த வேலையை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். இல்லையா, உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு கண்டிப்பா அவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, எங்களோடு இடைப்பட்டிருக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, நீ சமாதானத்துடனே போன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய சமாதானத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா நீர் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. தேவரே ஸ்தோத்திரம்ப்பா, நீ சமாதானத்துடனே போ. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, என்னிடத்துல கேட்க உன் விண்ணப்பங்களை உனக்கு நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னும் நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா உம்மிடத்துல கிட்டி சேர கர்த்தாவே. என் தேவரே ஸ்தோத்திரம்ப்பா, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த பரிசலை கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே என் தேவரே ஸ்தோத்திரம்ப்பா நாங்கள் வைராக்கியம் பாராட்ட ரெடியா இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காரியங்களை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா எங்களுக்கான காரியங்களை நிறைவேற்ற ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா, எங்களை காத்திருப்போம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா, விரைவில் ஆண்டவரே நிறைவேற்றப்படணும் ஆண்டவரே. நீர் தாமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவரே, சகல விண்ணப்பத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா நீர் ஆண்டவரே உமது சித்தத்தின்படி ஆண்டவரே நாங்கள் அல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமது சித்தத்தின்படி கர்த்தாவே என் தேவரே நீர் எங்களுக்கு செய்ய போவதற்காக கொடான கோடி நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே நீரே பேர் பேரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சபையின் ஆத்துமாக்களை
சபையின் ஆத்துமாக்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தாவே சொல்றப்பா, நீர் தாமே நிறைவேற்ற போறதுக்காக கொடான கோடி நன்றி 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 கர்த்தாவே சொல்றப்பா. நீரே எங்களுக்கு ஆண்டவரே சொல்றப்பா, சகலத்தையும் செய்த தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு என்ன செய்யணும் என்று ஆண்டவரே சொல்றப்பா, உமக்கு தெரியும் கர்த்தாவே சொல்றப்பா. ஏற்ற வேளையில கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவரே நிறைவேற்ற போறதுக்காக கொடான கோடி நன்றி அப்பா, நன்றி. நீரே வந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். துதி கனமகிமையும் உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையும் உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.